ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிரீன் தமிழா. இதே நம்ம மூவி ரிவ்யூல டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஆஃப் ஏஜென்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சப்போர்ட் பண்ணுங்க. டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஆஃப் ஏஜென்ட் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அபிஷேக் நானா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நாகபூரி கல்யாணராம், சத்யா மேனன் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். பிரிட்டிஷ் காலத்துல ரசகுரு அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா நம்ம ஹீரோ அங்க போறாரு. அவர் அங்க போய் அந்த கொலை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த கொலையை யார் செஞ்சது, எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே இதில் நடிச்சது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ஒரு சூப்பரான ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தா செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. படு ஸ்பீடாக போகுது. ட்விஸ்ட் அண்ட் ட்ரைங்லாம் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோவுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்குது. எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே வந்து சும்மா தரமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அதே மாதிரி தான், அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. அது விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் செம்மையாக இருக்கு. ஏன்னா 1947 ஒரு கிராமம் எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்குது, அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அச்சஸில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா ஆங்கிள் செம்மையா இருக்கு. குறிப்பாக அந்த வெள்ளக்கார காலத்துல நம்ம கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா அப்படியே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. அது அப்படியே அந்த ட்விஸ்ட் அண்ட் ட்ரைங்லாம் வரும் பாருங்க, நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. செகண்ட் ஹாஃப்லாம் என்னடா இது இப்படி போயிட்டு இருக்குது படம், இது யார் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு நம்ம போட்டு மண்டையை பிச்சு வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பிஜிஎம் மியூசிக் சூப்பராக இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு தரமான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸை பார்த்துடலாம். அதுதான் எப்பவும் வழக்கமான வர படமாக அப்படியே அமைஞ்சிருச்சு. எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லை. ஒரே ஃப்ளாட்டாக தான் போகுது. என்னடா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும் போதே தெரியும், என்னடா இது இப்படி படம் போயிட்டு இருக்குது, எப்பவும் வழக்கமாக வெள்ளைக்காரங்க அதை தானே விட்டு வச்சுக்கிறாங்க, அதே தான் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கடந்துட்டோம்னா, அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துட்டோம்னா ஓரளவுக்கு படம் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க நம்ம ட்விஸ்ட் அண்ட் ட்ரைங் ஒரு வித்தியாசமான சீன்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். அதை கொஞ்சம் கொடுக்க தவறிட்டாங்க. இந்த கேரக்டர் வைஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் முக்கியத்துவம் சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு கேரக்டர் ஹீரோனா அவர் இப்படி இருக்கிறப்பன்ட்டு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அங்கே இங்கே வந்து கோட்டை விட்டாங்க. அதனால படம் பார்க்கும்போது எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கடக்கணும். அதுதான் நம்மளுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. சாங்ஸ் என்னையா சாங்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, அப்படியே ரொம்பவும் நடாது இப்படி சாங்ஸ் இருக்குதே, இது வரைக்கும் கேட்காத ஒரு இது மாதிரியான ஒரு சாங்ஸ் எப்படா கேட்கறது அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்படி இந்த படத்தில் பெரிய மனசுல எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலிலாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கா சும்மா இருக்கானா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுக்கணும்னா நான் உங்களுக்கு படம் சொல்ல முடியல. ஓகே, இதே அடுத்து ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களோட படம் உங்கள் கவி பாரத்.